அனைவருக்கும் என்னுடைய மகா சிவராத்திரியுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னதான் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வந்தாலும் அதற்கான விரதமும் இருந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரிக்குத்தான் மிகப்பெரிய புண்ணியமான மாதமாகவும் புண்ணியமான சிவராத்திரியாகவும் கருதப்படுகிறது. காரணம் 4 கால பூஜை என்பது இந்த மகா சிவராத்திரியிலே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பிரம்மதேவன் பூஜித்த காலத்தை முதல் காலமாகவும் மகாவிஷ்ணு பூஜித்த காலத்தை 2வது காலமாகவும் அம்பிகை சக்திகளுக்கெல்லாம் சக்தியாக இருக்கக்கூடிய அம்பிகை பூஜித்த காலம் இந்த 3வது காலம் என்பதாலும் 4வது காலம் என்பது மனிதர்களும் ரிஷிகளும் தேவர்களும் பூஜித்த காலம் என்ற காரணத்தால் அது 4வது காலமாகவும் கருதப்பட்டு இன்று வரையிலே அது தொடரப்பட்டு வருகிறது. இந்த 4 கால பூஜையை நடத்தி உண்ணாமல் இருந்து விழித்திருந்து விடிய விடிய திருவாசகத்தையும் சிவபுராணத்துடைய அந்த பாராயணங்களையும் சொல்லி பக்தர்கள் எல்லாம் தன்னுடைய அந்த புனிதமான இரவை கழிப்பதுண்டு. இப்படி செய்கின்ற காரணத்தால் தனக்கு பெரிய புண்ணியங்கள் வந்து சேரும், பாவங்கள் கழியும் என்ற பெருத்த நம்பிக்கையோடு என்னுடைய இந்து சமுதாய மக்கள் எல்லாம் இந்த மகா சிவராத்திரியை விரதமிருந்து கண்விழித்து செய்து கொண்டிருக்கிறார்கள், பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நோக்கங்களும் எண்ணங்களும் அவருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இந்த மகா சிவராத்திரியுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறதை மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.